போராடுறோம் கத்திரம் இந்த வைத்தியர் திரும்ப திரும்ப சொல்றார். வைத்தியர் அர்ஜுனா அவர்களே, நீங்கள் மிகச்சிறப்பாக பாராளுமன்றத்தில் வெடிக்கிறீர்கள், நன்றி. இந்த எங்கட ஹானி பிரச்சனையில நாங்கள் தயவா உங்களை கேட்கிறது. அந்த பிரச்சனைக்கு நீங்க வர முன்னம் அதை அலசி ஆராய்ஞ்சிருக்கணும். அன்னைக்கு அவர்கிட்ட அர்ஜுனாட்ட போனதுல ஒரு ஐயா விஷயம் தெரியாம போனவர் இருக்கிறார். இங்க மற்ற இன்னொரு ஐயாவுக்கு வர முடியல. அவர் விஷயம் தெரியாதுன்றதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட வாண்டு கேட்கணும். வழக்கு போட வாண்டுட்டு அதுல போய் ஏக்கர் பரப்புக்கு எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர் தெரியாத வழக்கறிஞரும் எத்தனையாம் வகுப்பு படிச்சதாண்டு எல்லாரையும் கேட்கிற அந்த வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினரும் எத்தனை குழி எத்தனை பரப்பு அதுல நின்று தான் ஆராய்ச்சி செய்யணும். ஒரு வழக்க போட வாண்டு கேட்கிற வழக்கறிஞர் ஆராய்ச்சி செய்துதானே போகணும். அப்ப நான் எடுத்த பக்கம் விளங்கப்படுத்தினேன். வைத்தியரை பலதரம் அர்ஜுனாவை தொடர்பு கொள்ள முடியல. அவன் செக்ரட்டரி என்று சொல்ற அந்த பெண்ணை பல தடவை முதல் அடுத்து விளங்கப்படுத்தினார். 1 மணி நேரம் 9 நிமிடம் பரப்புக்கும் ஏக்கருக்கும் என்ன வித்தியாசம். அப்பதான் என்ன கேட்கிறார். அங்க போய் முடிஞ்ச பிறகு அப்ப புத்த கோயிலுக்குரிய காணி அங்க இருக்கு. அந்த விஷயம் தெரியாம போயிட்டு காணியை விடுவிக்க போய் விளங்கப்படுத்த கேட்கிற அந்த அவார்ட யாரும் வழக்கு கொண்டு போலாமோ. எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர் தெரியாம ஏக்கருக்கும் பரப்புக்கும் இல்லாம வைத்தியர் சொல்றாரு. அதுல புத்தவைக்கு 8 ஏக்கர் 9 ஏக்கர் எங்கள்கிட்ட தனக்கு வேணும்ன்றார். இவ வச்சிருக்கிறது அது. அப்ப அதை பற்றி நாங்க கலைக்க வேண்டாம். நாங்க விடக்கூடியதை விடுவோம். அந்த எல்லா அடைப்புக்குள்ள இருக்கிறத 8 ஏக்கர் 9 ஏக்கர் 8 ஏக்கர் 9 ஏக்கர் தான் கேட்கிறார். அதை பற்றி கலைக்க வேண்டாம் என்று சொல்ற உரிமை அவருக்கு இல்ல. காணிக்காரர் யாருமே அவருக்கு அந்த உரிமை கொடுக்க இல்ல. எல்லாருமே சொல்றோம் அவர் இதெல்லாம் சம்பந்தப்பட வேண்டாம். வழக்கு போடுறால் அது நாங்கள் பார்த்துக் கொள்றோம். எங்களுக்கு பரப்புக்கும் ஏக்கருக்கும் வித்தியாசம் தெரியாதோ பல தடவை முயற்சி செய்தும் கலைக்க முடியாம இருக்கிற லோயர் மேரிட்டையோ போக வேண்டிய அந்த தேவை இல்ல. போராடுறோம் கத்திரம் இந்த வைத்தியர் திரும்ப சொல்றார். தண்ட சுயநலத்துக்காக சாவச்சேரி வைத்தியசாலையில போராடித்தான் எம்பியா வந்தவர். கையெடுத்து கும்பிடுறான். வைத்தியரை, நீங்கள் தகுந்த வைத்தியராக இருந்தால், நீங்கள் தெல்லிப்பளை ஆஸ்பத்திரிக்கு போய் வர இல்லையாக இருந்தால் தயவு செய்து எங்கட பிரச்சனையிலிருந்து விலகுங்கோ. நீங்கள் கதைக்க நிதானமா கதையுங்கோ. தமிழர் மரபை மீறி கதைக்கிறீங்கள், கலாச்சாரத்தை மீறி கதைக்கிறீங்கள். போற எல்லாரையும் எத்தனை படிச்ச நீங்க கேட்கிறீங்க. கையட்டி பட்டி நிப்பாட்டுங்கோ. ஆக்களை தனிப்பட்ட ரீதியில தாக்குறத நிப்பாட்டுங்கோ. உங்கள் மேல மதிப்பு இருக்கு, உங்களோட கதையின் மேல மதிப்பு இருக்கு. பாராளுமன்றத்தில் கத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. சரியானதை கத்துங்கோ, சரியானதை கேள்வி கேளுங்கோ. கையட்டி விகார ஒன்றுமே வைத்தியர் அர்ஜுனாக்கு தெளிவா சொல்றோம். எந்த ஒரு டிக்ளரேஷன் வெளிப்படுத்தல் உறுதியுமே இல்லை. இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முதல்ல இருந்து பரம்பரையா வந்தது.